பிரதோஷம் சிவபிரானின் முக்கியமான விரத நாள் இந்த பிரதோஷம். பிரதோஷம் என்றால் விசேஷமான தோஷங்கள் அனைத்தையும் தீர்க்கும் நாள் என்று பொருள். தேவர்கள் நரை திரை பிணியால் துன்பப்பட்டார்கள். அவர்களின் துன்பத்தை போக்க சிவபெருமானிடம் முதலில் கேட்காமல் பார்க்கடல் கடைந்து அமுதெடுக்க தேவர்களும் அசுரர்களும் முடிவெடுத்தனர். அப்பொழுது முதலில் வந்தது அமிர்தம் அல்ல, ஆலகால விஷம். அவை தேவர்களை துரத்தவும் சிவபெருமானிடம் தஞ்சமடைந்தனர். சிவபெருமானும் சுந்தரரை வைத்து எடுத்து வரச் சொல்லி ஆளாள சுந்தரர் என்ற பெயரும் பெற்று அந்த விஷத்தை எடுத்து அருந்தி தன் கண்டத்தில் நிறுத்தினார். அதனால் அவருக்கு திருநீலகண்டம் என்ற பெயரும் வந்தது. சிவபெருமானும் இனி வரும் அமிர்தத்தை நீங்கள் பருகுங்கள் என்றார். அவர்களும் அதை பருகி தங்களுக்கு வந்த உடல் உபாதைகளில் இருந்து விடுபட்டனர். ஆனால் சிவபெருமானை நன்றி கூறாமல் விட்டுவிட்டனர். பின் தேவர்கள் சிவபெருமானால் தான் இது நிகழ்ந்தது என்று மறந்ததை நினைவு கூர்ந்து சிவபெருமானிடம் மன்னிப்பு கேட்டு அபிஷேகம் செய்து பூஜித்து வணங்கிய நாள் பிரதோஷமாக நாம் வணங்குகிறோம். நந்தியில் சிவபெருமான் எழுந்தருளும் நாள் மற்றும் பிறவிக்கடன் தீரும் நாள் இந்த பிரதோஷம். ஓம் நம சிவாய. ஓம் சிவாய நமஹோம்.